நாம் வாழும் வீட்டிற்கும் சரி, நம் உயிர் வாழும் கூட்டிற்கும் சரி, அதாவது உடல் என்ற கூட்டிற்கும் சரி, அதில் சுத்தம் கிடைக்கும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய, அதாவது வீட்டில் நம்ம மகாலட்சுமி ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் கிடையாது ஃபினான்ஸ். எங்கெங்கெல்லாம் இந்த சுபட்சமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், மறுமலர்ச்சியோடு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது இந்த தூபம் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மகாலட்சுமி அம்சம் கடாட்சம் கிடைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதாவது தூபம், நிறைய தூபம் இருக்குது. வீட்டில் நம்ம சாமிக்கெலாம் ஏற்றுறோம் இல்லையா? அந்த தூபம், வீட்டில் போகிற தூபம், சாம்பிராணி தூபம், இதுமாரி நிறைய மூலிகை கலவைகள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பார்த்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய, அதாவது வீட்டில் நம்ம மகாலட்சுமி ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் கிடையாது ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க மகாலட்சுமி அம்சம், அந்த கடாட்சம் வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான ஈர்ப்புகளுக்கான சில விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம அவசியம் போடலாம், மற்ற நாள்லேயும் போடலாம். பட் வெள்ளிக்கிழமை இந்த தூபத்தை போடும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி அகம் மகிழ்ந்து மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டில் குடிக்கொண்டு நம்மளுடைய இந்த வறுமை என்ற அந்த கோட்டை தாண்ட வைத்து நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் இந்த தூபத்தில் நடக்கும். அற்புதமான தூபம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மூலிகைகள் இருக்குது. ஆனால் ஒரு 5 ப்ராசஸ் மட்டும்தான் அற்புதமானது. வெள்ளை குங்குளியம் நாட்டு மருந்து கடையில் அற்புதமான ஒன்று கிடைக்க போது, அது கல்கண்டு மாதிரி இருக்கும், வாங்கி பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளை குங்குளியம், துளசி. நம்ம பார்த்திங்கன்னா துளசி நம்ம காய வச்சு நம்ம பவுடராக எடுத்துட்டாலும் சரி, இல்லை துளசி பவுடராகவே கிடைக்கிது, அதை வாங்கிக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி. குங்குளியம் 100 கிராம்னாக்கா துளசி பவுடர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக நம்ம காய வச்சு அரைக்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ உறுதியாக வாங்கி நம்ம என்ன பண்ணணும், நிழல்லே காய வைக்கணும். அதாவது ரொம்ப வெயிலே இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப உள்ளேயும் வச்சிடக்கூடாது. ஏன்னா மாய்ஸ்சரைசர்ஸ் கெட்டு போச்சுன்னா ஃபங்கஸ் ஆகும். ஆக நிழல் பதமாக காய வச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதை பவுடர் பண்ணிக்கணும் மிக்சியில். அது ஒரு 100 கிராம். மல்லிகைப்பூ பவுடர் 100 கிராம், உங்களுக்கு துளசி 100 கிராம், வெள்ளை குங்குளியம் 100 கிராம், அருகம்புல் பவுடர் 100 கிராம். அது நீங்கள் காய வச்சாலும் சரி, அதேமாதிரி நம்ம வாங்கிக்கிட்டாலும் சரி. அருகம்புல். அடுத்தது வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வெற்றியை தரும், அதனால் அது முக்கியமாக சேர்க்க வேணும். சரிங்களா? இந்த 5 பொருள் அழகாக சேர்த்து நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை ஆனாலும் நீங்கள் டெய்லி போட்டாலும் வசதி தான். வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை நம்ம நல்லா அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அந்த சாம்பிராணி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நெருப்பு மூட்டி, இல்லைனா இப்போ நீங்கள் நிறைய கந்துகள் கிடைக்கிது வாங்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணிலெலாம் போட்டுறாதீங்க, அது பத்தாது. அதனால் நம்ம நல்ல ஒரு நெருப்பு, அந்த காலத்தில் பண்ணுவாங்களே அந்தமாரி நம்ம தூபக்கல்ல நெருப்பாக அழகாக எடுத்து வச்சுட்டு அதை அந்த பொடியை போட்டு பாருங்கள். நல்ல ஒரு அற்புதமாக நமக்கே ஒரு மாதிரி ஒரு ப்ரீஸ் ஆகும். நம்மளுடைய நெகட்டிவ்லாம் டக்குன்னு விட்டு போன மாதிரி இருக்கும். அதேமாதிரி தான் நாம் வாழும் வீட்டிற்கும் சரி, நம் உயிர் வாழும் கூட்டிற்கும் சரி, அதாவது உடல் என்ற கூட்டிற்கும் சரி, அதில் சுத்தம் கிடைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஸ் கிடைக்கும். ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மறுமலர்ச்சி, வீடு இருண்ட வீடெலாம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதம். இதுக்கு மல்லிகைப்பூக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி உடைக்கிறதுக்கு அந்த வாசத்தை கொடுக்கக்கூடியது. அதே மகாலட்சுமி பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இல்லையா, வா வா அப்படின்னு அன்போடு கூப்பிட்ற மாதிரி மகாலட்சுமியே வான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த தூபத்தை போட்டு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு அம்சம் கிடைக்கும். மகாலட்சுமி அம்சம் வீட்டில் தங்கும். நம்ம ஃபைனான்ஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பணம் நான் நிறையா சம்பாதிக்கிறேன், நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களாம் வீட்டுக்குள்ளே வெள்ளிக்கிழமை இந்த தூபத்தை இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை போட்டு பாருங்கள். வியாபார ஸ்தலம், அதேமாதிரி நம்ம பார்த்திங்கன்னா வீடு, நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த சுபட்சமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், மறுமலர்ச்சியோடு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது இந்த தூபம் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மகாலட்சுமி அம்சம் கடாட்சம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறையா இருக்கும், நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த தூபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 வகையான இந்த பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா வீடு சுத்தமாகும், உயிர் வாழ்கிற கூடு சுத்தமாகும், நம்மளுடைய வறுமை நீங்கும். அதேமாதிரி நம்மளுடைய என்ன கனவுகள்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஏன்னா மகாலட்சுமி அடி எடுத்து வைத்து விடுவாள். வீட்டில் மகாலட்சுமி அடி எடுத்து இப்படி அடி வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாம் நன்மையே. சில பேர் வந்துட்டு போவாங்க, சில பேர் அப்படியே ஐக்கியமாவாங்க. எல்லாமே நல்ல விஷயம் நடக்கட்டும். இந்த தூபம் மிகவும் முக்கியம். அற்புதமான ஒரு தூபம். எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. நம்ம முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்த சில விஷயங்கள் தான் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே இது பார்த்திங்கன்னா மற்ற நாளுமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு கொடுக்குது. அந்த மல்லிகைப்பூ சேர்க்குறோம் பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். சரிங்களா? அற்புதமான இந்த தூபத்தை நம்ம போட்டுவோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.